வீவர்ஸ், அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைன்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது லக்கி டிரைவிங். வண்டி ஓட்டும் போது தான் ஏகப்பட்ட விபத்துகள் நடக்கும். இந்த கார் டிரைவர் செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல இந்த வாட்டர் டேங்க் இருந்திருக்கு. டக்குன்னு வண்டியை திருப்பி இந்த வாட்டர் டேங்க் மேல மோதாம தப்பிச்சிட்டாரு. இந்த காரை பாருங்க, இந்த டிரைவர் வேகமா வந்து இந்த காரை திருப்பினதுனால ஜஸ்ட் மிஸ்ல இந்த கார் தலை குப்புற கவராம தப்பிச்சிருச்சு. ரஷ்யாவுல இந்த கார் டிரைவர் கடுமையான பணியில ரயில்வே ட்ராக் இருக்கிறது கூட தெரியாம காரை ஓட்டிட்டு போயிருக்காரு. இவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாருன்னா இந்த ட்ரெயின் இவரை இடிச்சு தள்ளி இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல இந்த ரெண்டு பைக்கர்ஸும் மோதிக்காம தப்பிச்சிட்டாங்க. எப்பவுமே ஹைவேஸ்ல லாரிக்கு பின்னாடி மட்டும் போக கூடாதுன்னு சொல்வாங்க. இந்த லாரி மேல இருந்து எவ்வளவு பெரிய மூட்டை கீழே விழுது பாருங்க. நல்ல வேளையா இந்த மூட்டை இந்த கார் மேல விழல. இதே மாதிரி இந்த லாரில இருந்து இந்த பிளாஸ்டிக் பேரல் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. உடனே இந்த கார் டிரைவர் பிரேக் அடிச்சதுனால இது மேல மோதாம கரெக்டா வண்டியை நிறுத்திட்டாரு. இதே மாதிரி இந்த லாரியை பாருங்க, ஓவர் ஸ்பீட்ல ஸ்டீரிங்க திருப்பினதுனால இந்த லாரி இந்த கார் மேல விழ பாத்துச்சு. இந்த மரம் கொஞ்சம் முன்னாடி விழுந்ததுனால இந்த கார் டேமேஜ் ஆகாம தப்பிச்சிருச்சு. இதே மாதிரி இந்த மரம் கொஞ்சம் லேட்டா விழுந்ததுனால இந்த மரத்துல அடிபடாம தப்பிச்சிட்டாரு. இவர் கரெக்ட் டைம்ல பிரேக் அடிச்சதுனால இந்த மான் கார்ல அடிபடாம தப்பிச்சிருச்சு. இதே மாதிரி இந்த மான் நூலிலையில இந்த கார்ல மோதாம தப்பிச்சிருச்சு. இவரை பாருங்க, கரெக்டா இந்த ரெண்டு ஒட்டகத்து மேலயும் மோதிடாம நடுவுல காரை ஓட்டிட்டு போயிட்டாரு. இதே மாதிரி இந்த வீடியோல பயங்கர ஸ்பீடா வந்த ரேஸ் கார்ல இருந்து இந்த நாய் நூலிலையில மோதாம தப்பிச்சிருச்சு. இந்த லாரி டிரைவரும் கரெக்ட் டைம்ல பிரேக் அடிச்சதுனால இந்த கார் லாரில மோதாம தப்பிச்சிருச்சு. உண்மையிலேயே இந்த ரெண்டு பைக்கர்ஸ்க்கும் நல்ல நாள்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் மிஸ்ல இந்த லாரில மோதாம தப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி இந்த வீட்டோட கேட் கழண்டு இந்த பைக் ஓட்டிட்டு வந்தவர் மேல விழ பாத்திருக்கு. நல்ல வேளையா இவர் கேட்ட விடாம ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாரு. பைக்ல வந்தவரும் உடனே இறங்கி வந்து இவருக்கு உதவி செஞ்சிருக்காரு. இதே மாதிரி இந்த நாய்க்குட்டி ரெண்டு பைக்லயும் மோதாம தப்பிச்சிருச்சு. இவரை பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ல இந்த ரேஸ் கார்ல பெருசா அடிபடாம தப்பிச்சிட்டாரு. ரோட்ல மரம் விழுந்து கிடக்கிறது கூட தெரியாம இந்த லாரி டிரைவர் வேகமா வந்ததுனால இந்த லாரி பிரேக் அடிச்சு நிக்காம இந்த கார் மேல மோத வந்திருக்கு. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல இந்த லாரி கார் மேல மோதாம தப்பிச்சிருச்சு. அடுத்தது லக்கி அனிமல். கலிபோர்னியால ஒரு லேடி கயாக்ல போயிருக்கும் போது திமிங்கலம் இந்த லேடிக்கு பக்கத்துல கிராஸ் ஆகி போயிருக்கு. இதோட வாளை வச்சு ஒரு அடி மட்டும் அடிச்சிருந்துச்சுன்னா இந்த லேடி கைய கூட தண்ணிக்குள்ள மூழ்கி இருப்பாங்க. இந்த கேமராமேன் சரியான நேரத்துல ஷார்க் மீன் தலையில கைய வச்சு தள்ளி இந்த ஷார்க் மீன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. இதே மாதிரி இவரும் டக்குன்னு இந்த ஷார்க் மீனை கையால தள்ளிவிட்டு இந்த ஷார்க் மீன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. இந்த சிங்கம் இவரை கடிக்கிற மாதிரி போயிட்டு இவரை கடிக்காம விட்டுருச்சு. இவங்க ரெண்டு பேரும் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கரடி இவங்கள கடிக்க ஓடி வந்திருக்கு. நல்ல வேளையா இவங்க ரெண்டு பேரும் கத்துன இந்த கரடி இவங்கள கடிக்காம திரும்ப போயிடுச்சு. இவங்க லிஃப்ட் டோரை திறந்த உடனே லிஃப்ட் டோருக்குள்ள இருந்து பாம்பு வந்திருக்கு. இந்த தாத்தா இந்த பாம்பை பார்க்காமலே டோரை க்ளோஸ் பண்ணி பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. இதே மாதிரி இவர் வீட்டு கதவை திறக்கும் போது கதவு மேல இந்த பாம்பு உட்கார்ந்து இருந்திருக்கு. இது விஷமில்லாத பாம்புங்கிறதுனால இவருக்கு பெருசா எதுவுமே ஆகல. இவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது மீன் மாட்டிக்கிச்சுன்னு சந்தோஷமா மீன் எடுக்க போனா திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து இந்த முதலை இவரை கடிக்க வந்திருக்கு. இதே மாதிரி இவர் இந்த முதலைக்கு உணவு கொடுக்கும் போது இது இவருடைய கையையே கடிக்க வந்திருக்கு. இந்த வீடியோல பாருங்க, ரெண்டு கில்லர் வேலுக்கு நடுவுல இவர் உயிர் பிழைச்சிருக்காரு. வேகமா ஓடி வந்த கரடி இவங்களை தாக்காம அந்த பக்கமா போயிருச்சு. ஜஸ்ட் மிஸ்ல இவரு இந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. இவர் மட்டும் இந்த பாம்போடைய தலையில கரெக்ட் டைம்ல அழுத்தி பிடிக்கலனா இந்த பாம்பு இவரை கடிச்சிருக்கும். திடீர்னு காட்டு பகுதிக்குள்ள இருந்து வந்த இவ்வளவு பெரிய கரடி இங்க இருந்த யாரையும் எதுவுமே பண்ணாம அமைதியா போயிடுச்சு. இதே மாதிரி இந்த கரடியும் இவங்க ரெண்டு பேரையும் எதுவுமே பண்ணாம இங்க இருந்த உணவு மட்டும் அமைதியா சாப்பிட்டு போயிருக்கு. இந்த குட்டி நாய்க்கு உண்மையிலேயே இன்னைக்கு லக்கி டே தான். இந்த காருக்கு அடியில போயும் இதுக்கு பெருசா அடிபடல. நிறைய கார்கள்ல அடிபடாம தப்பிச்சு வந்த இந்த நாயை இவர் புடிச்சு காப்பாத்திட்டாரு. அடுத்தது பெர்ஃபெக்ட் டைமிங். இந்த பத்திரிகையாளர் லைவ் டிவில பேசிட்டு இருக்கும்போது சரியான நேரத்துல நகர்ந்து இந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. இந்த லேடியும் லைவ் டிவில நியூஸ் வாசிச்சுக்கிட்டே இந்த ஃளைட்டோட ரன்வே ட்ராக்குக்கே போயிட்டாங்க. இந்த லேடி இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருந்தா இந்த ஃளைட்டோட ரெக்க இந்த லேடி தலையிலேயே இடிச்சிருக்கும். இந்த மான்ஸ்டர் ட்ரக் மட்டும் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து லேண்ட் ஆகி இருந்தா இவர் இந்நேரம் சட்னி ஆகி இருப்பாரு. இந்த காரும் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து நின்று இருந்தா இந்த சிவப்பு கார் மேல இடிச்சிருக்கும். இந்த டிரைவர் லாரி மேல நிக்கும் போதே இந்த லாரி கவிழ்ந்து விழுந்துருச்சு. ஆனா நல்ல வேளையே இந்த லாரி டிரைவர் கீழே விழாம தப்பிச்சிட்டாரு. இதே மாதிரி இந்த லேடியும் ஜஸ்ட் மிஸ்ல இந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. இவரு கம்பிக்கு நடுவுல எப்படி போய் மாட்டிக்கிட்டாரு பாருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தாலும் கம்பி இவரை குத்தி கிழிச்சிருக்கும். இதே மாதிரி இவர் மேலயும் இந்த கார் டயர் ஏற வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ல காரை நிப்பாட்டி உயிர் தப்பிச்சிட்டாரு. இதெல்லாம் விட இந்த வீடியோவை பாருங்க. ஜீப்பு கடையில படுத்துக்கிட்டு பிரேக் கழட்டி விட்டதுனால இந்த வண்டி பின்பக்கமா நகர ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் மிஸ்ல இந்த வண்டிக்கு அடியில இருந்து வெளியில வந்துட்டாரு. இவரை கிராஸ் பண்ணி போன அடுத்த நிமிஷம் இந்த லாரி டயர் வெடிச்சு செதறிடுச்சு. இவரை எம்டி சிலிண்டர்னு நினைச்சு இதை ஓபன் பண்ணா இது ஃபுல் பிரஷர்ல ராக்கெட் மாதிரி ஸ்பீடா போய் மோதி இருக்கு. இதே மாதிரி
மாதிரி இந்த லேடி கிராஸ் பண்ணி போன உடனே மேல இருந்து பனியா வந்து விழுந்து இந்த காரே உடைஞ்சிருச்சு. இவரும் இந்த இடத்தை கிராஸ் பண்ண உடனே மேல இருந்த பனி மொத்தமா வந்து விழுது. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இந்த வீடியோல பாருங்க, இவர் ஐஸ் மேல இவ்வளவு உயரம் ஏறி வந்ததுக்கு அப்புறம் இவருடைய ஃப்ரெண்ட் இவருக்கு இந்த ரோப்பை தூக்கி போடுறாரு. இந்த ரோப்பை பிடிச்சி இந்த ரோப்பை இவருடைய பெல்ட்ல மாட்டிட்டு ஒரு ஸ்டெப் கூட மேல எடுத்து வைக்கல. அதுக்குள்ள இந்த ஐஸ் உடைஞ்சு விழுந்துருச்சு. இவர் ஃப்ரெண்ட் மட்டும் சரியான நேரத்துல இந்த ரோப்பை கொடுக்கலனா இந்நேரம் இவர் கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. இந்த டயர் போன வேகத்துக்கு இவங்க ரெண்டு பேர் மேலயும் மோத வேண்டியது. நல்ல வேலையா பிளாட்ஃபார்ம்ல பட்டு திரும்பி இந்த செவுத்துல போய் மோதிருச்சு. இதே மாதிரி இந்த டயர் வந்த வேகத்துக்கு இவங்க மேல மோதி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இந்த லேடியும் ஜஸ்ட் மிஸ்ல இந்த டயர்ல மோதாம தப்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோல பாருங்க, பெரிய ஜேசிபி வண்டியோட டயரே இவர் மேல மோத வேண்டியது. லைட்டா இந்த டயர் திரும்பிட்டதுனால டயர்ல மோதாம தப்பிச்சிட்டாரு. நம்ம கடைசியா பார்க்க போறது லக்கி டே. இந்த லேடி ஜஸ்ட் மிஸ்ல இந்த பாராசூட்ல அடிபடாம தப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி இந்த லேடியும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா கூட மூஞ்சிலேயே அடி வாங்கியிருப்பாங்க. இந்த விமானத்தோட ரெக்க நூலிலையில இந்த கைத்துல மோதாம போயிருக்கு. இவர் கரெக்டா கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் இந்த மூட்டைகள் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. இந்த வீடியோல இந்த ஹெலிகாப்டர்ல லேண்ட் பண்ணலாம்னு போகும்போது டக்குனு இந்த ஃளைட் வந்து இதே இடத்துல லேண்ட் ஆகி இருக்கு. இதே மாதிரி இந்த போட்டும் ஜஸ்ட் மிஸ்ல இந்த போட்ல மோதாம திரும்பி போயிருக்கு. இவரை பாருங்க, சரியான நேரத்துல இந்த போட்ல இருந்து குதிச்சு உயிர் பழிச்சிட்டாரு. இல்லனா இந்த போட்டு கடியில இவரும் சிக்கி இறந்து போயிருப்பாரு. இந்த கார் மட்டும் கொஞ்சம் தள்ளி இவர் மேல விழுந்திருந்தா இவர் ஆளே காலி. இந்த வீடியோல பாருங்க, போனை பார்த்துக்கிட்டே லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்ததுனால இவர் லிஃப்ட்டுக்கு நடுவுல மாட்டிக்க பார்த்தாரு. நல்ல வேலையா மறுபடியும் லிஃப்ட்டுக்குள்ளேயே போய் தப்பிச்சிட்டாரு. ஓகே வியூவர்ஸ், நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.